ஆளு கெட்டப்பு பைய பெருசு ஏதோ வியாபாரத்தை கிளம்பிட்டியா? வியாபாரத்துக்கு கிளம்பல, வருஷ பொருள் வாங்கலான்ட்டு. சீரக மிளகு, கடுகுளுத்த பருப்பு, இந்த மாதிரி அவரைக்கொட்டை, வீட்டு பொருள் எல்லாமே ஆராய்ச்சி பண்றியா? வாங்குறியா இல்லையா? இல்லை ஒன்று வாங்கிட்டு வா. எல்லாம் பார்த்துட்டு ரேட்டு பார்க்குறேன். எங்களுக்கு நிறைய ஷாப்பிங் தான், நிறைய எனக்கு செலவாகுது. தண்ணி மாதிரி செலவாகுன்னு சொல்லியிருக்காங்க ராசி பலன்லையே. அதே மாதிரி செலவாயிடுது. புளி பாருங்களேன், இங்கேயே வருஷ பொருள் மல்லிகைலாம் ஹோல்சேல் கடையில் வாங்கிக்கிறேன். நீம்லேஸ் தான் வாமா, டிமார்ட் போகலாம். எல்லாருக்கும் வணக்கம். என்னம்மா ஆளு கெட்டப்பு பைய பெருசு ஏதோ வியாபாரத்தை கிளம்பிட்டியா? வியாபாரத்துக்கு கிளம்பல, வருஷ பொருள் வாங்கலான்ட்டு. ஏன்னா பங்குனி பிறக்கும் போது நாளைக்கு பங்குனி 1. பங்குனி தமிழ் மாசம். பங்குனி மாசம் தமிழ் மாசம் தை மாசி போய் பங்குனியில புது பொருள் இப்போ மாசியிலிருந்தே வந்திருக்கோம். என்ன புது பொருள் என்னன்னு கேட்பீங்க? வீட்டு ஜாமானா, சீரக மிளகு, கடுகுளுத்த பருப்பு, இந்த மாதிரி அவரைக்கொட்டை, வீட்டு பொருள் எல்லாமே வருஷ பொருள்லாம் புதுசாக வந்திருக்கு. விலை கம்மியாக இருக்கும். சரி, அதான் போனே புளி வாங்கியாச்சு வருஷத்துக்கு. அதில் இது போய் வாங்கிட்டு வந்து வீட்டில் எல்லாம் செட்டாக கூட காட்டலானே. இப்போ அதுதான் அங்கே ஈரோடு டிமார்ட்டுக்கு போகிறோம். டிமார்ட் இதுக்கு முன்னாடிலாம் எங்கே போயிட்டு இருந்தேன்? நான் இங்கே தான் வீட்டு பக்கத்துலேயே ஹோல்சேல் கடை தான் வாங்குவேன். இப்பயும் அங்கே தான் போகிறேங்கிறேன். தீம்லேஸ் தான் வாம ஒரு கடை, அங்கே போயிட்டு வரலாம் அப்படின்னா என்ஜாய் பண்ணுறதுக்கு கூப்பிட்றான். சரிப்பா போகலாம் அப்படின்னு. எனக்கு இங்கேனா நம்ம யோசனை பண்ணி வாங்கலாம் தான். இங்கே யோசனை பண்ணி வாங்குறத விட அங்கே நீ பார்த்து என்னென்ன இல்லைன்னு நீ பார்த்தாலே உனக்கு தெரிஞ்சிடும்ல என்ன இருக்கு என்ன இல்லைன்னு. அதான் சரி ஒரு இடம் போவோம். மனசுல பட்டதை நம்ம கண்ணு சிக்கிறது வாங்கிட்டு வருவோம். அப்புறம் இல்லாத இங்கே வாங்கிக்கலான்னு இப்போ அதுதான் கிளம்புறோம். புளி வருஷத்துக்கு வாங்கிட்டேன், எனக்கு பையனுக்கு எல்லாத்துக்கும் வாங்கிட்டேன். நான் வாங்கின இல்லாத எங்கள் அக்கா மருமக வானபி, எங்கள் சின்னனி வான, நான் மட்டும் வாங்கினேன், நாம மட்டும் அனுபவிக்கூடாது எல்லாத்துக்கும் சொல்லி எல்லாத்தையும் கொண்டு போய் நாங்கள் 3 பேர் வாங்கிட்டோம். இன்னும் நாளைக்கு எங்கள் அக்காவுக்கு பிள்ளை வாங்குவா, எல்லாம் வருஷம் எனக்கு வாங்குவோம். ஒத்துரா சின்னக்கா வாங்கிட்டாங்களா வருஷத்துக்கே பொருள் வாங்கி. சரி, வருஷ பொருள் எப்படி வாங்குறது எல்லாமே இந்த வீடியோல சொல்றியா? நான் சொல்றேன் சாமி. ஓகே, போலாமா? போலாம். ஓகே, வருஷத்துக்கே வாங்கி நீட்டா காய வச்சு எடுத்து வாங்கிட்டு வந்து நான் காட்டுவேன். நம்ம ஒன்றும் எனக்கு பெருசாக தேவைப்படாது. சீரகம், மிளகு, வெந்தயம் இதெல்லாம் நம்ம வாங்கினது கூட காட்டுறேன். ஸோ வீடியோ வந்து முழுசா பாருங்க. வருஷத்துக்கே வந்து தேவையான பொருள் எல்லாமே வாங்கி அது எப்படி கரெக்டா பக்குவமா வச்சுக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே ஃபுல் டீட்டெயிலா சொல்றோம். நீங்க சொல்லுவீங்க இல்ல, அம்மா சொல்லிடலாம், அம்மா எப்படிமா நீங்க பாங்கு பண்ண, எப்படிமா 15 மீதி பண்றீங்க நீங்க கேக்குறீங்களா? இப்படிதான் எந்த சீசனுக்கு என்ன நம்ம வருதா அதெல்லாம் அந்தந்த சீசனுக்கு வாங்கி பக்குவமா காய வச்சு எடுத்து வைக்கணும். அப்பதான் அந்த பொருள் தாங்கும். வாங்கினது அப்படியே போட்டோம்னா பூச்சி வந்து ஒண்ணுக்குள்ள நட்டந்தான் ஆகும். அதையும் உங்ககிட்ட சொல்றேன். பாங்கு பண்ற மாதிரி தான் வாங்க. இந்த வீடியோ வந்து முழுசா பாருங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா என்ன பண்ணணும்? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இன்னும் ஒரு எவ்வளோ, இன்னும் ஒரு 90,000 பேர் வந்தாங்கன்னா 1 மில்லியன் வந்துருமா? நாம வீடியோ சரி போடுறதே இல்லையா? முக்காவாசிங்கிற 99% கடந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் பேர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வருஷத்துக்குள்ள 1 மில்லியன் அடிக்கிறோம். புளியெல்லாம் வந்துருச்சு. புது புளியெல்லாம் வாங்கி அதை சேமிச்சு இங்க பத்திரமா வைங்க. அது நம்ம காசு, அதெல்லாம் நமக்கு பாதி காசு மீதி ஆகும். ஓகே, வாங்க டிமார்ட் போலாம். டிமார்ட்ல வந்து கேமரா யூஸ் பண்ண கூடாதும்பாங்க. இருந்தாலும் உங்களுக்காக நான் எடுக்கிறேன். பை பாருங்க. இந்த பையன் டிமார்ட்ல பையன் இந்த மொத்தம் எங்க கொடுக்குறாங்க. இதெல்லாம் வருஷத்துக்கே தாங்கும். அதான் சரி, ஒரு குட்டி பையன் எதுக்கும் எடுக்கிறோம். ஒரு குட்டி பையன் கொண்டு போறேன். வண்டிட்டு கீழே போட்டுக்கலாம். அவ்வளவுதான். ஏன்னா மிளகாலாம் இல்ல, வரமிளகாலாம் சுத்தமா தீர்ந்து போச்சு. அதே சரி போய் எல்லாம் வாங்கிடலாம். சரி, அதனால போயிட்டு வரோம். ஆக்சுவலா இப்ப நம்ம கிளம்புற டைம் என்ன? 7:15. வீட்டுக்கு எத்தனை மணிக்கு வரும்? 10 மணிக்கு வருவோம். அப்புறம் நைட்டு சாப்பாடு கிடையாது. எனக்கு பசிக்கல, எனக்கு பிரச்சனை இல்லை. அப்பனுக்கு உனக்கு தான் வேணும். அதை நைட்டு பார்த்துக்கலாம். நான் மாமூட்டு சாப்பிட்டதே இல்லை. இருக்குது சின்ன மாமாவுக்கு போனேன், அத்தையை புளி வாங்கறதுக்கு கூப்பிடுறேன். சந்தோன்னு வச்சிருந்தாமா இடியாப்பம். அப்புறம் அத்தை போட்டு வச்சுது. வேண்டாம் பசிக்கல, எனக்கு சாப்பிடுவா புதுசமானாங்க. சரி இடியாப்பம் சாப்பிட்டு எனக்கு பிரச்சனை, நைட்டுக்கு எனக்கு பிரச்சனை, வயிறு வந்துருச்சு. ஆக்சுவலா இடியாப்பம் வேற, சந்தம் வேற. இடியாப்பம்னா டைரக்டா மாவுல புளிவாங்க. சந்தம்னா இட்லி சுட்டு. ஆமா, இட்லி சுட்டு புளியறத சந்தம். நாங்க அப்படியும் சந்தம் தான் கண்டி புளிஞ்சாங்க. அப்படி உங்களுக்கு என்னன்னு தெரியாதுன்னு தான் இடியாப்பம்ட்டு. சரி, இப்ப நம்ம டிமார்ட் போலாம். டிமார்ட் கிட்டத்தட்ட எங்க வீட்டுல இருந்து ஒரு 15 கிலோமீட்டர். அங்க போயிட்டு பார்க்கலாம். 1 hour later. இப்ப என்னென்ன வாங்கலாம் ஐடியா? இன்னும் மல்லிகை ஜாமான் வாங்க போலாம். அப்புறம் தான் என்னென்ன வாங்கலாம் அடுத்தது போய் பார்த்துட்டு பேசிட்டேன் என்னென்ன வாங்கன்னு தோணும். இங்க சாட்டர்டேங்கிறதுனால சரியான கூட்டம். ரேட்லாம் பரவாயில்லையாமா?
இன்னும் ஒண்ணுமே பார்க்கவே இல்லையே. இங்க வந்த பொருள் ஒன்றத்தையுமே காணோம். இது வந்து சீரகம் வந்து 295 ரூபா. பரவாயில்லையாம்மா? நல்லா இருக்குங்க. நல்லா இருக்குங்களா? சீரகம் நல்லா இருக்காம்மா? அதாங்க பார்க்குறேன். எப்படி பாப்பா? நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் சிறுன்னு இருக்கு, இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். நல்லா இருக்கும், இருக்கலாம் வாங்கிக்கலாம். ஓகே ஓகே. 295. 5 நான் இங்க இருக்கு பாருங்க. 95 ரூபா 50 காசா? குண்டு மிளகாய் வந்து 255. எப்படியா பரவாயில்லையா? குண்டு மிளகாய் நீட்டக்காய் ஈரமா இருக்கக்கூடாது. ஆமா ஆமா, ஒரு மாதிரி ஈரமா இருக்கிற மாதிரி நிக்காது நமக்கு. அது எனக்கு வேண்டாம், நான் கடையிலே வச்சேன். நம்ம ஊர்ல வாங்கிக்கலாம். நம்ம ஊர்ல வெயில்ல வெளியவே இருக்கும், அதனால மொறுமொறுன்னு இருக்கும். அது ஒரு காய் மாதிரி இருக்கு, எனக்கு வந்து இது ஒரு காய் ஒரு மாதிரி இருக்கு. எனக்கு இது எனக்கு பிடிக்கல. இது வந்துமா, இது வந்து பெருங்கடுகு. இது வந்து 75 ரூபா 1/2 கிலோ. இது வந்து சிறுங்கடுகாமா 119 120 ரூபா. 1 கிலோவா 1/2 கிலோ? ரெண்டுமே 1/2 கிலோ தான். ரெண்டுமே 1/2 கிலோ தான். 1/2 கிலோவுக்கு இந்த வேலை. ஆமா அதிகமா. கம்மி தான். இவங்க 80. ரொம்ப ஆராய்ச்சி பண்றிய. வாங்குறியா இல்லையா? ஒன்று வாங்கிட்டு வா. எல்லாம் பார்த்துட்டு இருக்கிற ரேட்டு பார்க்குறேன். டிமார்ட் வரவங்க இது வாங்காம போகவே மாட்டாங்க. ஆமா, ஏன்னா இதுதான் மெயின். வாட்டர் பாட்டில் ஆமா, அந்த இதெல்லாம் வாங்காம போக மெயின் அதுதான். ஆமா சரி, நாமும் போலாம், வா மேலே வா. சோப்பு வந்து டீ தூள் தான் பிரிச்சு தர மாட்டாங்க. டீ தூள். சரி அப்புறம் நம்ம வாங்கிக்கலாம்ப்பா. அது நான் அங்கே ஒட்டுக்கா வாங்க வாங்கிக்கிறேன். சமையல் ஐட்டம் எல்லாம் முடிச்சுட்டு வாட்டர் பாட்டில் இந்த மாதிரி ஜக்கு நம்ம கிட்ட ஆல்ரெடி ஒன்று இருந்துச்சு. எங்க போச்சு தெரியல. அவனு இருந்ததுல நம்ம வீட்டுல. நீ தான் எடுத்துட்டு போயிருப்பீங்க நினைச்சேன். இல்லையே, என்கிட்ட இல்லையே. அழகா இருக்குது இந்த மாதிரி. நம்ம வாங்கணும் இல்ல. 600 ரூபா. ஆமா, வச்சுட்டு வந்து செம்ம சாஃப்டா இருக்கு. ஏமா ஏமா போன டைம் ஒரு வாங்கினே சொல்லுமா, அந்த பட்ஜெட்டை பத்தி சொல்லு. எவ்வளவுக்கு? 200 ரூபாய்க்கு வேணும். சூப்பரா இருந்தது. 200 ரூபாய்க்கு வேணும், சூப்பரா இருந்தது. இப்ப இது எவ்வளவு தெரியல. 100 ரூபாய் இந்த மாதிரி தான். இது 100 ரூபா தான். தூக்க வெயிட்ட பார்த்தாலே தெரியுதுல்ல. இது 100 ரூபா 99 ரூபா நினைக்கிறேன். இது இருக்குங்க ஆனும். நல்லா ஒரு மணி நேரம் கழிச்சு 2 கம்பளி சொல்லிருக்கா. 100 ரூபா கம்பளி 2. ஆமா, பெட்ஷீட்லாம் சூப்பரா இருக்கு. நல்ல டிசைன் இருக்குது பார்க்கலாம். எல்லாமே ஒண்ணுதாம்மா. போத்தி தூங்கத போறோம். தூங்கினா தூங்கியே இருக்கும். இது ரேட் எவ்வளவு? இது ரேட் அதிகம். தொடமோதே தெரியுது. ஆமா, இது மாதிரி பெட்ஷீட்டோட விலை வந்து 500 ரூபா. ஆனா தொடமோதே அவ்வளோ சாஃப்ட். நல்லா ஃபர் வச்சு நல்லா சூப்பரா இருக்கு. ஏதோ ஒரு டிசைனுமா தூங்கிட்டா அந்த டிசைன்லாம் நம்ம கண்ணுக்கு தெரிய கூட தெரியாது. இந்த முழிச்சு இருக்கும்போது டிசைன் அது ஒரு ஆசை. 100 ரூபாய்க்கு பாருங்க 6 காரு கலர் கலரா. ஃபைனலா ஷர்ட்டுக்கு வந்தாச்சு. ஷர்ட் விலை வந்து 300 ரூபாமா. பரவாயில்லையே, நல்லா இருக்கு. 300 ரூபாய்க்கு பரவாயில்ல. எடுக்கணும், சூப்பரா இருக்கு. அப்புறம் வாங்கிக்கலாமா? இப்போ எதுக்கு சும்மா தேவையில்லாமா? எடுத்து வச்சு நோம்பிக்கு ஆகுது. நோம்பிக்கலாம் புது ட்ரெஸ் உனக்கு? ஆமா, நோம்பிக்கு தான் போடுவோம். எப்ப போடுவோம்? நோம்பி போடாதான் புது ட்ரெஸ். ஏதோ தீபாவளி அந்த மாதிரி இருந்தா போட்டுக்கலாம். இப்போ வேணாம். The next day. இது என்ன அதுக்குன்னே தெரியல. எங்க அம்மா ரேட்டு கேட்டுட்டு இருக்கு. வாங்குற எங்க அம்மாவுக்கும் தெரியல, விக்கிற இந்த அண்ணனுக்கும் தெரியல. கலரி இதை போட்டோம்னா வாசம் அடிக்காது. அப்படியே காத்தோட்டமா இருக்குது. ஓட்ட வச்சிருக்காங்க மூடியிலயும் இதுலயும். அப்படின்னு நான் சொல்ல காமெடிக்கு சொல்றேன். இது என்னன்னு தெரியல. கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்சு சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். ஒருவேளை சாம்பிராணிக்கு இது போட்டு வைப்பாங்கன்னு நினைக்கிறேமா. சாம்பிராணிக்கு இது பத்தி உள்ள வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இங்க பாருங்க, இன்னைக்கு வந்து இந்த ட்ரே வாங்கியிருக்கோம். இது வந்து 150 ரூபா. ஆக்சுவலா பரவாயில்ல, நல்லா வெயிட்டா இருக்கு. 150 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். அது மட்டும் இல்லாம இன்னும் 2-3 பாத்திரம்லாம் வாங்கியிருக்கோம். அதை நான் வீட்டுக்கு போயிட்டு காமிக்கிறேன். அண்ணனை நல்லா பார்த்துக்கோங்க. ரோட்ல இருந்து வந்தோம்னா ஃபர்ஸ்ட் கடையே அண்ணன் கடை தான். எத்தனை மணிக்கு நான் போடுவீங்க? 6 மணிக்கு தான். ஓகே ஓகேண்ணா. பொருள் காலியாக வரைக்கும் இருப்பீங்க. ஓகே ஓகேண்ணா. நிறைய எடுத்துட்டு வரலாம்ல? நிறைய எடுத்துட்டு வந்தா நிறைய நேரம் இருக்கலாம்ல? சரி சரிண்ணா. 3வது வாரமா இங்க வரோம். 2 வாரம் 7 மணிக்கு மேலே வந்ததுனால இன்னைக்கு வந்து சீக்கிரமா வரணுமேனு வந்துட்டோம். வந்ததுல வந்து நல்லா சூப்பரான பொருள்லாம் எடுத்திருக்கோம்.
ஸோ அம்மா வந்து நெக்ஸ்ட்டு வேறு ஏதாச்சும் பார்க்கலான்னு போகிறாங்க. பார்ப்போம் இப்போ என்ன கிடைக்குதுன்னு. என் அம்மா வரும்போதெல்லாம் பாத்திரம் எடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. இன்னைக்கு ஜக்கெல்லாம் நிறைய ஜக்கு வந்திருக்கும் போல். ஜக்கு சொம்புலாம் நிறையா இருக்கும்மா. சொம்பு நிறைய இருக்குது. 1 hour later. டிமார்ட் ஷாப்பிங் போயிட்டு வந்து சண்டே ஷாப்பிங் முடிஞ்சுதா? எல்லாமே முடிஞ்சது கண்ணே. இப்போ வாங்கிட்டு வந்ததை காமிமா. ஷாக் ஆயிடுவாங்க இப்போ வாங்கிட்டு வந்ததை காமிச்சோம். ஆனா கேட்பாங்க எதுக்கு இத்தனை பொருள் வாங்கிட்டே கேட்பாங்க தான் தெரியும். அம்மா பத்தி உங்களுக்கே தெரியுமில்லையே. பார்த்ததெல்லாம் ஒரு வாங்கணும் போல ஒரு ஆசை வந்துடுது. சின்ன பிள்ளைங்க எப்படி இந்த பொம்மையெல்லாம் பார்த்தா கேட்கும். அந்த மாதிரி நான் இந்த வாரம் போகக்கூடாது முடிவு பண்ணி படுத்துருந்தேன். உடனே தீபனா சேவை போன் அடிச்சு அப்படியே ஏற்கனவே ஈரோடு போகலாமா. சரி வா போனேன். 300 செலவு 320 இது எல்லாமே 320 தாங்க. இந்த ஆளுமே பாருங்க செம்ம கனம் நல்லா. இது என்ன இந்த இடத்துக்கு பாருங்க விரிஞ்சு பெல்ட் வச்சிருக்காங்க. பெல்ட் வச்சிருக்காங்க. கெட்டியான பாத்திரம். இது தீபனேஷ் பார்த்து அவனுக்கு வேணும்னா சரி 100 ரூபாய்க்கு கேட்டேன். 100 ரூபாய்க்கு தரமாட்டாங்க. கணக்கு பார்த்தா 125 ரூபா வருது. இது இந்த கரண்டி பார்த்துமே ஒரு அழகா இருந்ததுங்களா. 20 ரூபா. ஒரே ஒரு டம்ளர் இருந்தது 10 ரூபா. பார்த்து மாமா கால் இருந்தா கால் நேரம் வெட்டி இருக்கும். வெயிட் செம்ம வெயிட். இது நல்லா வெயிட்டா இருக்குதுங்க. இது ஒரு 125 ரூபா போடலாம். 2 250 ரூபா போட்டுக்குவோம். இது ரெண்டும். சொம்பு தான் எங்க அக்கா எங்க பெரியக்கா போன ஒரு சொம்பு வாங்கி கொடு சொம்பு வாங்கி கொடுந்துச்சு. சொம்பு வந்து 60 ரூபாய்க்கு ஒரு சொம்பு ஒன்று வாங்கினேன். சொம்புமே வெயிட்டான சொம்பு 60 ரூபாய்க்கு மோசம் இல்லை. சொம்பும் பரவாயில்ல. எல்லாமே ஹெவி வெயிட்டான இதெல்லாம் வெயிட்டான பொருள் தான். வெயிட் இல்லாத என்னன்னா இந்த டம்ளர் வெயிட் இல்லை. இந்த கரண்டி ஒன்றும் அந்த அளவுக்கு வெயிட் இல்லை. இல்லை இது 230 ரூபாய்க்கு என்ன மோசமா போச்சு. இந்த வாரம் வெளியில பாத்திர கடையில் வாங்குறத விட இது எவ்வளவா பரவாயில்ல. பாத்திர கடையில் இது 200 ரூபா 250 ரூபாய்க்கு போடணும். ஆமா ஏன்னா வெயிட் கணக்கு தானே. இதுமே அப்படிதாங்க வரும். இதெல்லாம் செம வெயிட் இருக்குண்ணே. அதான் 300 ரூபாய்க்கு மேல வரும். ஒன்றும் மோசம் இல்லை பரவாயில்ல. சரி கேட்டுதான். இந்த வாரம் மட்டும் எங்களுக்கு நிறைய ஷாப்பிங் தான். நிறைய எனக்கு செலவாகுது. தண்ணி மாதிரி செலவாகுன்னு சொல்லியிருக்காங்க ராசி பலன்லையே. அதே மாதிரி எனக்கு செலவாயிடுது. புளி பாருங்களேன். நேற்று சொல்லியிருந்த புளி எம்பிட்டு நேற்று உங்கள்கிட்ட சொல்லியிருந்த புளி காட்டுனேன். புளி பாருங்க கிலோ 150 ரூபா. நல்லா இருக்கு. புளி சூப்பராக இருக்குது. பசங்களுக்கு 2 பேர்த்துக்கு எனக்கு அல்லது 3 பேருக்கு சேர்ந்து ஒரு 10 கிலோ புளி. புளியில வந்து நேற்று 1500 ரூபா. அப்புறம் இதுக்கு டிமார்ட் போனோம். அங்க போய் நேற்று 1500 ரூபா எனக்கு செலவு. இங்கேயே வருஷ பொருள் மல்லிகைலாம் ஹோல்சேல் கடையில் வாங்கிக்கிறேன். தீபனேஷ் தான் வாமா டிமார்ட் போகலாம். டிமார்ட் போனால் அங்கே போனால் வருஷ பொருளாக எதுவுமே கிடையாதுங்க. நீங்கள் வருஷத்துக்கு வாங்கி வைக்கலாம். மல்லிகை ஜாமான்னு போயிடாதீங்க. சின்ன குடும்பத்துக்கு நீங்கள் 1/4 கிலோ 1/2 கிலோ வாங்குற பாக்கெட்டில் இருக்குது. நான் வந்து 1 கிலோ இந்த மாதிரிலாம் வைக்கிறேன். சீரகம் மிளகு வெந்தயம் தான். அந்த மாதிரி செட்டுலாம் அங்கே கிடையாது. போனதுக்கு நான் பொட்டுக்கல்ல வாட்டர் கேனு அங்கே போனாவே வாட்டர் கேன் மேலே தான் ஒரு கண்ணு. இங்கே பாருங்க சூப்பராக இருக்குது. வெறும் 21 ரூபா தான் 2 வாட்டர் கேன் வாங்க. நைட்டுலாம் சோப்பு தண்ணி போட்டு ஊற வச்சு கதெல்லாம் கழுவி குடிக்க தண்ணி பிடிச்சி வச்சுக்கிட்டேன். இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் என்னது? இன்னைக்கு நாட்டுக்கோழின்னு எடுத்துருக்குறோம். அது குழம்பு வச்சாட்டு நாட்டுக்கோழியா கிராஸ் கோழியான்னு குழம்பு வச்சோட்டு தான் தெரியும். நாட்டுக்கோழின்னு கேட்டு இப்போ 1/2 கிலோ நாட்டுக்கோழி எடுத்து வந்துருக்குறோம். நம்மளால சரி கோழிக்கறி சாப்பிடலான்னு ஒரு ஆசை வந்துச்சு. அதனால இந்த வாரம் வந்து கோழி தான் எடுத்து வந்துருக்குறோம். நாட்டுக்கோழி அரைச்சி ரெடி வச்சுட்டேங்கண்ணே. என்னென்ன இருக்கு இதில் இல்லையா? கொத்தமல்லி வறுத்து தான் நாட்டினேன். மல்லி ஒரு 4 ஸ்பூனு, வரமிளகா, பட்டை, கிராம்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு எல்லாமே பொன்னேரமாக நல்லா வறுத்து அரைச்சி வச்சுட்டேன். அது கூட தேங்காய் ஒரு 1/4 மூடி தேங்காய் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கேன். ரெடியாக இருக்குது. ஓகே. சீரகம் மிளகு எல்லாமே போட்டுக்கணும். சரி சமைப்போம். சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. குழம்பு வச்சா இன்னைக்கு நேரமாக சாப்பிடலான்னு ஐடியா. 9 தான் ஆகுது. 10 மணிக்கெல்லாம் செஞ்சு சாப்பிட்றோம். இன்னைக்கு எப்பயுமே 12 மணி தான். உங்களுக்கே தெரியும். இந்த வாரம் நேரமாக எந்திரிச்சுக்காட்டி நேரமாக செஞ்சு சாப்பிடலான்னு கறியெல்லாம் நேரமாக எடுத்துட்டோம். சமைக்கலாம் வாங்க நீங்கள் எல்லாம் நம்ம சேர்ந்து இன்னைக்கு சாப்பிடலாம். இப்போ குழம்பு வச்சுக்காங்க. நம்ம எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு கறியும் கழுவி வச்சுட்டேன். அது சின்ன வெங்காயம் 100 கிராமு 2 தக்காளி கட் பண்ணி கருவேப்பிலை உதவி வச்சுருக்கிறேன். நல்லெண்ணெயில் செஞ்சுக்கோ. நல்லெண்ணெய் செஞ்சோம்னா நல்லது. நல்லெண்ணெய் பாருங்கள் ஒரு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. கடலுக்கு பொறுத்து 1 ஸ்பூனு
நானும் நிறைய வீடியோ பார்க்குறேன். கடுகுலாம் போடுறதில்ல, சோம்பு போடுறாங்க, பட்டை, சோம்பு, கிராம்பு இதெல்லாம் தான் போடுறாங்க. நானும் பார்த்துருக்குறேன். நான் எல்லாமே அதெல்லாம் போட்டேன். இதில் வந்து அரைச்சி வச்சுக்குவேன் மசாலில், அதனால நான் இதில் போடுறதில்ல. இல்லை நம்ம தனியாக போட்டால் அது எடுத்து வச்சு சாப்பிடணும். இதை அரைச்சிட்டு எடுத்து வச்சு சாப்பிட வேண்டியதில்லை. அதுக்கோசரம் அதில் அரைச்சிட்டு நான் போடுறது. கடுகு மட்டும் தான் போடுவேன். பாருங்க, வெங்காயம் தக்காளி கருப்பு கலப்பிடுவேன். ஏன் மெத்தட் இப்படியே தாங்க செய்வேன். நான் இப்படியே தான் செய்கிறது. டேஸ்ட்லாம் நல்லா சூப்பராக தான் டேஸ்ட்லாம் இருக்குது. உங்களுக்கு கடுகு போட பிடிக்கலாம், போடாதீங்க அவ்வளோதான். ஆமாம், உங்களுக்கு பெரிய நீங்கள் இந்த பட்டை சோம்பு கிராம்பெல்லாம் போடுறத நீங்கள் அப்படி போட்டு செய்வீங்க. ஐஸ் பிரியாணி தான். இங்க பாருங்க, பழைய சோறு இப்படி வெய்ய அங்க வாங்கின குண்டா மாதிரி தெரியுது. வாங்கின சும்மா இல்லாமா புழங்கிடணும். அங்க ஒரு குண்டா வேறு. இதுவா? எல்லாம் 50 ரூபா தான். அதுவும் 50 ரூபா தான், இது 50 ரூபா தான். நம்ம ஊர்ல புது குண்டாப்ப நிறைய இருக்கும். எல்லாம் 50 ரூபாய்க்கு வாங்கி நிறைய வச்சிருக்கிறேன் நான். எல்லாம் புழங்கிடுவோம். ஆசையை தீர்த்துக்கலான்னு தான் எல்லாம் வாங்கி போட்டு புழங்கிட்டு ஜாமான் இப்போ நிறைய இருக்குது வீட்டில். சுத்தம் பண்ணும், விளக்கணும் பண்ணும், அதெல்லாம் நான் செஞ்சுக்கோல. அதனால எனக்கு கவலை இல்லை. அதெல்லாம் பாருங்க, 1/2 கிலோ கறிக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஏன்னா நிறைய அரைச்சிட்டேன், அதெல்லாம் பாதி இருந்துட்டு பாதி போட்டுக்கிட்டேன். இதுக்கு அட்வான்ஸா நாளைக்கும் சேர்த்து அரைச்சிட்டேன். எதுக்கு ஆகட்டும், எதுக்காச்சும் ஒரு கலர் கலர் விட்டுரு. கறி போட்டுக்குவோம். உள்ள பச்சை வாசல் நல்லா அடங்கிடுச்சு. இப்போ கறி அள்ளி போட்டுக்குவோம். ஒரு 4-5 வாட்டி கழுவிக்கணும். நான் கழுவிட்டேன். ஏன்னா அவங்க நல்லா கழுவ முடியாது, நாம தான் கழுவணும். அதான் நாம் ஒரு வாட்டி வாங்கணும்னா ஒரு 5-6 வாட்டி நல்லா கழுவி போட்டுக்காங்க. கிலோ வந்து நம்ம ஊர்ல வந்து எவ்வளவுமா? 750. 750 ரூபா. ஆமா, நாட்டுக்கோழி வந்து கிலோ 750 ரூபா. இது வந்து 400 ரூபாய்க்கான கறி இருக்கு. ஆமா, டர்மரிக் பவுடர், மஞ்சத்தூள் பாருங்க, சரி, 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு போட்டுக்கலாம், சால்ட். இது வந்து தண்ணி விடுற வரைக்கும் வேக விடணுங்க. தண்ணி விட்டு அந்த தண்ணியில சொன்ன வாட்டி தான் நம்ம அரைச்சி வச்ச மசாலா ஊற்றிக்கணும். ஓகே. தண்ணி போகுது எதுனா ஊற்றல, உப்பு போட்டுக்கலாம். உப்புலேயே தண்ணி விடுவோம். நம்ம கறி அலசுக்கு அதுலேயும் தண்ணி விடுவோம். அதெல்லாம் கொஞ்ச நேரம் மூடி வைப்போம். லாக் பண்ணல, சும்மா தான் முடிச்சுவேன். அப்படியே கொஞ்ச நேரம் தண்ணி விடு வேகிட்டு அதாவது சோத்தை எடுத்து கொட்டிக்கலாம். தண்ணி சுண்டிருச்சு பாருக்குன்னு நல்லா விட்டு தண்ணி சுண்டிருச்சு. வேக வச்சு சாப்பிடலாம் போல. என் நாட்டுக்கோழி மாதிரி நல்லா வேணும்ல கண்ணே. தண்ணி கொஞ்சம் ஊற்றுறதா வேகும். இப்போ வேணும் அரைச்சி வச்ச மசாலா ஊற்றிக்கோ. நிறைய மறுபடி போட்டு வைப்பீங்க. நான் அந்த கறி குழம்புக்கு வந்து நான் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி ஊற்றி வச்சா எனக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கும். அதனால நான் கறி எடுத்துலாம் அப்படி அரைச்சி ஊற்றி வச்சுக்கிறது. ஒவ்வொரு நாளைக்கு தான் மிளகாத்தூள் போட்டு அப்படியே வச்சுக்குவேன். இன்னைக்கு நம்ம ஊர்ல சந்து பொங்கல்னு எங்க எப்போ இன்னைக்கு பின்னாடி சந்து பொங்கல் பாட்டு ஒண்ணு சவுண்டே இல்ல. ஆத்தி பேருக்கு அங்கே தேர்வு மாதிரி நின்றுதான் நம்ம வீட்டு பக்கம் தான் போகும். பார்க்கலாம், ஊற்றிக்கலாம். தேவையான தண்ணி ஊற்றி மூடி வைப்போம். சளியெல்லாம் இருந்ததுன்னா இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்க, சளியெல்லாம் பறந்து போயிடும். இந்த மாதிரி நீங்க தண்ணி ஆட்ட வச்சு சாப்பிடுங்க. தண்ணி குழம்பாட்டு நல்லா இருக்கும். இப்படி தண்ணி மாதிரி இதெல்லாம் பொட்டுக்கல்லையில நான் போடவே இல்லை. 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்த பருப்பு தான் போட்டேன். வேறெல்லாம் கல்லையில சேர்த்து தேங்காய் கூட கம்மியா தான் போட்டேன். குழம்பே அவ்வளவுதான். என்ன கண்ணே? அவ்வளவுதானா குழம்பு? மிக்ஸில் விட்டா குழம்பு தயார். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. எத்தனை விசில் விடணுமா? ஒரு 3 விசில் 4 விசில் விடலாம். ஏன்னா கறி வேகணும்ல, அதுக்கோசரம். சரி, ஒரு 4 விசிலுக்கு அப்புறம் பாப்போமா? 4 விசில் விட்டு பார்க்கலாம். ஓகே गाइस, சண்டே சமைச்சு சாப்பிட்டே முடிச்சோம். எப்படிமா இருக்கு சாப்பாடு? குழம்பு நல்லா இருக்கு. ஒரிஜினல் நாட்டுக்கோழி குழம்பு ஹை லெவலா சூப்பரா நல்லா இருக்குதுங்க. வாங்க சேர்ந்து சாப்பிடலாம். பசிக்கு நான் சாப்பிட்டேன். வாங்க டெய்லி சாப்பிடலாம். வாங்க.